வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஜிடி தேர்வு வந்து எல்லாருமே எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த தேர்வுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு 100, 110 அந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த மார்க்கில் தான் இருப்பாங்க. 1-2 மார்க் எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது நிறைய இருக்குது. அதேபோல் இதற்கான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட, அதாவது ஏப்ரல் மாதத்தோட எண்டுக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இப்போ தான் வந்து அதனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதுக்கு அப்ஜெக்ஷன் அப்படின்றது ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்மெட் அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்லேயே இருக்குது, என்ன ஃபார்மெட்டில் கொடுக்கணும், ப்ராப்பரான ஆன்சர் கீ அப்படின்றத கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு நோட்ஸில் இருக்கிறதோ இதெல்லாம் எடுத்துலாம் போட முடியாது. அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஆன்சர்ஸ் அப்படின்றது தான் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கொஸ்டின்ஸ். இந்த ஸ்டார் கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், கேள்விகளே தவறு அப்படின்றது தான் அந்த ஸ்டார் கொஸ்டின். மேபி கேள்வி தவறாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது எல்லாருக்குமே, அந்த ஸ்டார் கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே மார்க் அப்படின்றது கிடைக்கும். இப்போ ஒரு கேள்வி ஸ்டார் கொஸ்டினாக வருது அப்படின்னா அந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது, அந்த ஒரு கேள்விக்கான மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடச்சிடும். இவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இல்லை, எல்லாருக்குமே கிடைக்கும். அதே போல் தான் அப்ஜெக்ஷனுக்கும் சேம். வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு 10 பேர் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு மட்டும் மார்க் வந்து ஆட் ஆக போகிறதில்ல. அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்கன்னா அது ஒரு வேளை அதை ஏற்றுக்கிற பட்சத்தில், அதாவது இப்போ கொடுத்துருக்குற ஆன்சர்லேருந்து வேறு ஆன்சர் தான் வரும் அப்படின்னு ஏற்றுக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தேர்வு எழுதுனா அனைவருக்குமே தான் மார்க் வந்து கூடும். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அப்ஜெக்ஷன் தெரிவித்தா தான் நமக்கு வந்து மார்க் கூடுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே அப்ஜெக்ஷன் தெரிவித்தாலும் சரி, தெரிவிக்கலைனாலும் சரி, அதில் யாரோ ஒருத்தர் அந்த கேள்விக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்கனாலும் கண்டிப்பாக எல்லாருக்குமே மார்க் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியுது, இதுக்கு வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம், பட் நம்ம பண்ண வேணாம், வேறு யாராவது பண்ணுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு இருக்க வேணாம். ஏன்னா எல்லாருமே அப்படி நினச்சாங்கன்னா யாருமே அப்ஜெக்ட் பண்ணாமல் விட்ருவாங்க. அந்த கேள்வி வந்து அது அப்படியே இதாகிற மாதிரியே போயிடும். அதனால் உங்களுக்கு இது கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது மூலயமா மார்க் அப்படின்றது எல்லாருக்குமே தான் கிடைக்கும். ஒருத்தருக்கு கிடைக்கும், ஒருத்தருக்கு கிடைக்காது அப்படின்றது கிடையாது. ஓகேவா? இதில் டிஆர்பி அஃபிஷியலாக நம்ம வந்துட்டு என்னென்ன தகவல்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத முழுக்க வீடியோவாக போட்டுருவோம். தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோக்கள் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.